ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிதாம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பீட்ரூட் வச்சு நம்மளுடைய ஃபேஸை எப்படி ஹெல்த்தியாகவும் க்ளோயிங்காகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பீட்ரூட்டை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸில் இருக்கிற ஆக்னே, பிம்பிள்ஸ் இது எல்லாமே ரிமூவ் ஆகும். அண்ட் இது வந்து நம்மளுடைய முகத்தில் இருக்கிற முகச்சுருக்கங்கள் எல்லாமே இதாகும். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் கருமையாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த பீட்ரூட் ஜூஸை நம்ம வந்து உதட்டில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் ஒரு லிப்ஸ் கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும். அண்ட் இந்த பீட்ரூட்டை நம்ம கட் பண்ணி நம்மளுடைய ஃபேஸில் அப்படியே கூட அப்ளை பண்ணலாம். அப்படியே நல்லா ரப் பண்ணி விட்டோம்னா கூட நமக்கு ஃபேஸ்க்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இந்த பீட்ரூட்டை நம்மளுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்ம முக சுருக்கமாக இருக்கட்டும் இது எல்லாமே ஈஸியாக க்யூர் ஆயிரும். அண்டு இந்த பீட்ரூட் வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த பீட்ரூட்டை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ பீட்ரூட் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. நல்லா கழுவி எடுத்துருங்க. அதில் மண் எல்லாமே இருக்கும். ஸோ நல்லா கழுவிட்டு அதோடைய தோலை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த தோலை நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஜூஸில் வந்து நீங்கள் எந்த ஒரு தண்ணியோ எதுவுமே கலக்காமல் நீங்கள் வந்து அப்படியே ஜூஸ் எடுத்து வச்சுட்டீங்க. நல்லா திக்காக எடுத்து நல்ல மையாக அரைச்சி நீங்கள் ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜூஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஏதோ பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து அவ்வளோ டைம்லாம் கிடையாது, எனக்கு அவ்வளோ நேரம் அவ்வளோ பொறுமைலாம் கிடையாது, நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப்ஸ் ரெடி பண்ணலாம். அந்த பாக்ஸை எடுத்து நீங்கள் ஐஸ் க்யூப்ஸை ஒவ்வொரு ஸ்பூனாக நீங்கள் ஊற்றிட்டு ஃப்ரீசரில் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈஸியாக ஐஸ் க்யூப்ஸ்னு வந்து நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஐஸ் க்யூப்ஸை எடுத்து உங்களுடைய ஃபேஸில் நல்லா அழகாக ஃபேஸ் ஃபுல்லாகவே லிப்ஸில் முதற்கொண்டு நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் அந்த ஐஸ் க்யூப் வந்து நல்லா கரைஞ்சி ஓடுற வரைக்கும் உங்களோட ஃபேஸில் நீங்கள் வந்து நல்லா ரப் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வீக் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த சம்மருக்கு இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.